வணக்கம். கடகம் ராசி நேயர்களே, நீங்கள் ஆயுள் ஸ்தான பாதிப்பும் குடும்ப உறுப்பினர் மறைவின் வேதனையும் உங்களுக்கு மனதில் ரொம்பவும் காயமாகவே இருந்திருக்கும். உங்கள் ராசிக்கு 8ஆம் வீடு என்பது ஆயுள் மற்றும் மறைவு ஸ்தானமாகும். இதற்கு அதிபதியாக மந்தகாரகனான சனி பகவான் வருகிறார். குடும்பத்தில் ஒரு மூத்த உறுப்பினர் அல்லது நெருங்கிய இரத்த பந்தத்தின் மறைவு என்பது உங்கள் மனசை ரொம்பவுமே ஆழமா பாய்ச்சிருந்திருக்கும். ஜோதிட ரீதியாக சனியின் தசாபுத்தியோ அல்லது ஏழரை சனி தாக்கமோ நடக்கும்போது இந்த இழப்பினோட வேதனை வெளிப்படும். கடக ராசியினர் இயல்பிலேயே பாச பிணைப்பு அதிகம் உள்ளவங்க. ஒரு இழப்பை உங்களால் எளிதில் கடந்து போக முடியாது. அந்த பிரிவு தந்த ஏமாற்றமும் தனிமையும் உங்களை அன்றாட வாழ்க்கையை பாதிக்கும் அளவுக்கு ஒரு மன பாரத்தையே உருவாக்கி வந்திருக்கும். கால ஓட்டமும் இறை வழிபாடும் மட்டுமே இந்த வேதனையை மாற்றும் மருந்தாகவே இருந்திருக்கும். உங்க குடும்பத்துல ஏதாவது ஒரு மூத்த உறுப்பினர் அல்லது நெருங்கிய ரத்த பந்தத்தோட மறைவு உங்கள் மனசை ரொம்பவுமே பாதிச்சு இருந்திருக்கும். அதனாலவே நீங்கள் இயல்பாகவே நீங்க பாசப்பிணைப்பு அதிகம் உள்ளவங்க. அதனாலவே ஒரு இழப்பை உங்களால எளிதில் கடந்து போகவே முடிந்திருந்திருக்காது. ஒரு கால ஓட்டமும் இறை வழிபாடும் மட்டுமே இந்த வேதனையை உங்களுக்கு ஆற்றும் மருந்தாவே அமையும். புத்திரஸ்தானம் பலவீனமும் குழந்தைகள் குறித்த கவலைகளும் தான் உங்களுக்கு அதிகமாகவே இருந்திருக்கும். கடக ராசிக்கு 5ஆம் இடமான புத்திரஸ்தானத்திற்கு அதிபதி செவ்வாயாவார். இந்த 5ஆம் வீட்டில் ராகுவின் நிழலோ அல்லது குருவின் பலவீனமான பார்வையோ பதியும் போது பிள்ளைகள் சார்ந்த கவலைகள் தலை தூக்கும். குழந்தைகளின் கல்வி, அவர்களின் எதிர்காலம், வேலைவாய்ப்புகள் அல்லது அவர்களின் திருமண வாழ்க்கை குறித்த பயம் உங்களுக்குள் எப்போதும் இருக்கும். சில நேரங்களில் வளரும் குழந்தைகள் உங்கள் பேச்சை கேட்காமல் தனிச்சையாக முடிவெடுப்பது உங்களுக்கு மன வருத்தத்தையே தரும். அவர்களின் உடல்நிலை குறித்தும் தவறான நண்பர்களின் சேர்க்கையில் விருந்து விடுவார்களோ என்ற அச்சமும் உங்கள் தூக்கத்தையே கெடுத்திருக்கும். பிள்ளைகளிடம் கண்டிப்பை குறைத்து நண்பனாக மாறுவதுதான் உங்களுக்கு நல்லது. உங்களுடைய பிள்ளைகள் சார்ந்த கவலைகள் உங்களுக்கு நிறையவே தலை தூக்கி இருந்திருக்கும். அது குழந்தைகளோட கல்வி, அவர்களோட எதிர்காலம், வேலை வாய்ப்பு அல்லது திருமண வாழ்க்கை குறித்து பயன்தான் உங்களுக்கு எப்போதுமே இருந்திருக்கும். சில நேரங்களில் வளரும் குழந்தைகள் உங்கள் பேச்சை கேட்காம தனிச்சையாக முடிவெடுப்பதெல்லாம் உங்களுக்கு மன வருத்தத்தையே தந்திருக்கும். லக்ன பலமும் பாதுகாப்பு உணர்வு கட்டுப்பாடாகவே மாறும் நிலை வரப்போகிறது. கடக ராசியினர் தங்களையும் தங்களை சார்ந்தவர்களையும் எப்போதும் ஒரு பாதுகாப்பான வளைவுக்குள் வைத்திருக்க விரும்புவாங்க. லக்னாதிபதி சந்திரன் தேய்பிரையாக இருக்கும் போதோ அல்லது 6, 8, 12 ஆகிய மறைவிடங்களில் அமரும் போதோ உங்களுக்குள் ஒருவித பாதுகாப்பற்ற உணர்வு தோன்றும். இதன் காரணமாக குடும்ப உறுப்பினர்களின் மீது அதிகப்படியான அக்கறை என்ற பெயரில் கடுமையான கட்டுப்பாடுகளை விதிக்க தொடங்குவீங்க. அவர்கள் எங்கு செல்கிறார்கள், யாரிடம் பேசுகிறார்கள் என்பதை தீவிரமாக கண்காணிப்பீங்க. உங்களின் இந்த அதிகப்படியான பாசமும் பாதுகாப்பும் மற்றவர்களுக்கு சுதந்திரத்தை பறிப்பது போன்ற ஒரு பூண்டு வாழ்க்கையாகவே தோன்றி குடும்பத்திற்குள் எதிர்ப்பையே உருவாக்கியிருந்திருக்கும். அது நீங்கள் ஒரு பாதுகாப்பு உணர்வு உங்களுக்கு தோன்றியிருந்திருக்கும். நீங்கள் குடும்ப உறுப்பினர்கள் மீது அதிகப்படியான அக்கறை காட்டுற பேர்ல தான் கடுமையான கட்டுப்பாடுகளை விதிக்க தொடங்கியிருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க எங்க செல்றாங்க என்ன எல்லாத்தையுமே நீங்க தீவிரமா கண்காணிப்பீங்க. இதனால் அவங்களுக்கு பூண்டு வாழ்க்கையில் வாழ்ற மாதிரி தோன்றியிருந்திருக்கும். இவை அனைத்தும் உங்கள் கடந்த கால வாழ்க்கையில் நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்களில் உங்களுக்கு நல்லதே தான் நடக்கப் போகிறது. புதிய வீடு மாற்றம் மற்றும் சொத்து சேர்க்கை உங்களுக்கு கைகூடி வரும். சுக்கிரன் மற்றும் செவ்வாய் ஆகிய கிரகங்களின் அனுகூலமான பார்வையால் உங்களின் நீண்ட நாள் கனவான சொந்த வீடு அல்லது மனை வாங்கும் யோகம் கைகூடி வரும். தற்காப்பு மற்றும் வசதிக்காக வாடகை வீட்டை மாற்றி சிறந்த புதிய வீட்டிற்கு குடிபெயரும் சூழல் அமையும். ஏற்கனவே சொந்த வீடு உள்ளவர்கள் வீட்டை புதுப்பித்தல், வண்ணம் தீட்டுதல்,
அல்லது நவீன வசதிகளுடன் கூடிய உள்ளலங்காரங்களை செய்வீங்க போன்ற வீட்டு முன்னேற்ற பணிகள் ஈடுபடுவீங்க. வண்டி வாகன சேர்க்கையும் உண்டாகும். அதாவது நீங்கள் நீண்ட நாளான கனவான உங்களுடைய வீடு அல்லது மனை வாங்குற யோகம் கைகூடி வரப்போகிறது. நீங்க வசதிக்காக வாடகை வீட்டை மாத்தி சிறந்த புதிய வீட்டுக்கு குடிபெயரும் சூழல் அமைய போகுது. அது மட்டும் இல்லாமல் சொந்த வீடு உள்ளவங்க வீட்டை புதுப்பிக்கிறவும் வண்ணம் தீட்டவும் அல்லது நவீன வசதிகளும் கூடிய அலங்காரங்களை செய்யவும் நீங்க தீருவீங்க. பழைய நாள்பட்ட சிக்கல்கள் தீரும். ஆறாம் வீடான கடன் நோய் எதிரி ஸ்தானத்தின் மீது குரு அல்லது சனியின் சுப பார்வை பதியும் போது பல வருடங்களாக உங்களை வாட்டி வதைத்த சிக்கல்களுக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கும். நீதிமன்ற வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரலாம். நீண்ட நாட்களாக இழுபறியில் இருந்த பஞ்சாயத்துகள் சுமூகமாக முடியும். உங்களை வீழ்த்த நினைத்த எதிரிகள் தங்களின் பலமிழந்து போவார்கள். உங்களுக்கு தெரியாமல் பின்னப்பட்ட சதிவலைகள் எல்லாம் தானாகவே அவிழ்ந்துவிடும். ஆகவே நீங்கள் பல வருடங்களா உங்களை மாட்டி வதைத்த சிக்கல்கள் எல்லாத்துக்குமே நிரந்தர தீர்வு கிடைக்கப் போகிறது. இனி வரப்போகும் நாட்கள்ல நீதிமன்ற வழக்குகள்லாம் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு தான் வரப்போகிறது. உங்களை வீழ்த்து நினைத்த எதிரிகள் எல்லாம் அவங்களோட பலத்தை இழந்து போவாங்க. தன்னம்பிக்கையினுடைய அசாத்திய எழுச்சி காரணமாகவே நீங்கள் ரொம்ப முன்னேற போகிறீங்க. உங்கள் ராசிக்கு லக்ன பலமும் சூரியனின் ஒளியும் அதிகரிக்கும் போது உங்களுக்குள் இழந்த தன்னம்பிக்கை மீண்டும் முழுமையாகவே திரும்ப கிடைக்கும். என்னால் முடியுமா என்ற சந்தேகம் நீங்கி என்னால் மட்டுமே முடியும் என்ற நேர்மறை ஆற்றல் உங்கள் மனதில் பெருகும். சவாலான காரியங்களை கையில் எடுத்து அதை வெற்றிகரமாக முடித்து காட்டுவீங்க. சமூகத்தில் உங்களோட தனித்திறமை அங்கீகரிக்கப்பட்டு உங்களோட ஆளுமை திறன் பல மடங்கு உயரப் போகிறது. அது இதுவரை நீங்கள் யோசித்து பார்த்துருப்பீங்க, என்னால் முடியுமா என்கிற சந்தேகம்லாம் நீங்கி என்னால் மட்டும்தான் முடியும் என்கிற நேர்மை ஆற்றல் உங்கள் மனசில் பெருக போகிறது. அது மட்டும் இல்லாமல் சமூகத்தில் சமூகத்தில் ஒரு தனி திறமை அங்கீகரிக்கப்படுகிறது. உங்களோட ஆளுமை திறன் பல மடங்கு உயரும். இனி வரப்போகும் நாட்களில் இவை அனைத்தும் நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நடக்கும்போது இந்த இழப்பினோட வேதனை வெளிப்படும். கடக ராசியினர் இயல்பிலேயே பாச பிணைப்பு அதிகம் உள்ளவங்க. ஒரு இழப்பை உங்களால் எளிதில் கடந்து போக முடியாது. அந்த பிரிவு தந்த ஏமாற்றமும் தனிமையும் உங்களை அன்றாட வாழ்க்கையை பாதிக்கும் அளவுக்கு ஒரு மன பாரத்தையே உருவாக்கி வந்திருக்கும். கால ஓட்டமும் இறை வழிபாடும் மட்டுமே இந்த வேதனையை மாற்றும் மருந்தாகவே இருந்திருக்கும். உங்க குடும்பத்துல ஏதாவது ஒரு மூத்த உறுப்பினர் அல்லது நெருங்கிய ரத்த பந்தத்தோட மறைவு உங்கள் மனசை ரொம்பவுமே பாதிச்சிருந்திருக்கும். அதனாலவே நீங்கள் இயல்பாகவே நீங்க பாசப்பிணைப்பு அதிகம் உள்ளவங்க. அதனாலவே ஒரு இழப்பை உங்களால எளிதில் கடந்து போகவே முடிந்திருந்திருக்காது. ஒரு கால ஓட்டமும் இறை வழிபாடும் மட்டுமே இந்த வேதனையை உங்களுக்கு ஆற்றும் மருந்தாவே அமையும். புத்திரஸ்தானம் பலவீனமும் குழந்தைகள் குறித்த கவலைகளும் தான் உங்களுக்கு அதிகமாகவே இருந்திருக்கும். கடக ராசிக்கு 5ஆம் இடமான புத்திரஸ்தானத்திற்கு அதிபதி செவ்வாயாவார். இந்த 5ஆம் வீட்டில் ராகுவின் நிழலோ அல்லது குருவின் பலவீனமான பார்வையோ பதியும் போது பிள்ளைகள் சார்ந்த கவலைகள் தலை தூக்கும். குழந்தைகளின் கல்வி, அவர்களின் எதிர்காலம், வேலைவாய்ப்புகள் அல்லது அவர்களின் திருமண வாழ்க்கை குறித்த பயம் உங்களுக்குள் எப்போதும் இருக்கும். சில நேரங்களில் வளரும் குழந்தைகள் உங்கள் பேச்சை கேட்காமல் தனிச்சையாக முடிவெடுப்பது உங்களுக்கு மன வருத்தத்தையே தரும். அவர்களின் உடல்நிலை குறித்தும் தவறான நண்பர்களின் சேர்க்கையில் விருந்து விடுவார்களோ என்ற அச்சமும் உங்கள் தூக்கத்தையே கெடுத்திருக்கும். பிள்ளைகளிடம் கண்டிப்பை குறைத்து நண்பனாக மாறுவதுதான் உங்களுக்கு நல்லது. உங்களுடைய பிள்ளைகள் சார்ந்த கவலைகள் உங்களுக்கு நிறையவே தலை தூக்கி இருந்திருக்கும். அது குழந்தைகளோட கல்வி, அவர்களோட எதிர்காலம், வேலை வாய்ப்பு அல்லது திருமண வாழ்க்கை குறித்து பயன்தான் உங்களுக்கு எப்போதுமே இருந்திருக்கும்.
சில நேரங்களில் வளரும் குழந்தைகள் உங்க பேச்சை கேட்காம தன்னிச்சையாக முடிவெடுப்பதெல்லாம் உங்களுக்கு மன வருத்தத்தையே தந்திருக்கும். லக்ன பலமும் பாதுகாப்பு உணர்வு கட்டுப்பாடாகவே மாறும் நிலை வரப்போகிறது. கடக ராசியினர் தங்களையும் தங்களை சார்ந்தவர்களையும் எப்போதும் ஒரு பாதுகாப்பான வளைவுக்குள் வைத்திருக்க விரும்புவாங்க. லக்னாதிபதி சந்திரன் தேய்பிறையாக இருக்கும்போதோ அல்லது 6, 8, 12 ஆகிய மறைவிடங்களில் அமரும் போதோ உங்களுக்குள் ஒருவித பாதுகாப்பற்ற உணர்வு தோன்றும். இதன் காரணமாக குடும்ப உறுப்பினர்களின் மீது அதிகப்படியான அக்கறை என்ற பெயரில் கடுமையான கட்டுப்பாடுகளை விதிக்க தொடங்குவீங்க. அவர்கள் எங்கு செல்கிறார்கள், யாரிடம் பேசுகிறார்கள் என்பதை தீவிரமாக கண்காணிப்பீங்க. உங்களின் இந்த அதிகப்படியான பாசமும் பாதுகாப்பும் மற்றவர்களுக்கு சுதந்திரத்தை பறிப்பது போன்ற ஒரு பூண்டு வாழ்க்கையாகவே தோன்றி குடும்பத்திற்குள் எதிர்ப்பையே உருவாக்கியிருந்திருக்கும். அது நீங்கள் ஒரு பாதுகாப்பு உணர்வு உங்களுக்கு தோன்றியிருந்திருக்கும். நீங்கள் குடும்ப உறுப்பினர்கள் மீது அதிகப்படியான அக்கறை காட்டுற பேர்ல தான் கடுமையான கட்டுப்பாடுகளை விதிக்க தொடங்கியிருப்பீங்க.